அந்த நாள் மழை மட்டும் இல்ல, ஒரு அபாயமும் இருந்தது. மழை மட்டும் இல்லை, ஒரு அடர்ந்த காடு, தெரியாத பாதை. தனியாக நடந்து கொண்டிருந்தான் அவன். ஒவ்வொரு அடியும் அவனை எங்கே கொண்டு செல்கிறது என்று அவனுக்கே தெரியவில்லை. திடீரென ஒரு சின்ன சத்தம், சீ சீ என்று ஒரு சிறிய பறவை அவன் முன் வந்து அவனை நோக்கி கத்த ஆரம்பித்தது. போ போ என்று தடிக்கிற மாதிரி. அவன் அதை கவனிக்காமல் முன்னே நடக்க முயன்றான். ஆனா அந்த பறவை அவனை விட்டே போகவில்லை. அது அவனை சுற்றி சுற்றி அவசரமாக கத்திக்கொண்டே இருந்தது. அந்த சத்தத்தில் ஏதோ ஒரு பயம் இருந்தது. அவன் நின்றான். ஏதோ தவறு நடக்கப் போகுது என்று அவன் உள்ளம் சொன்னது. அவன் மெதுவாக அந்த பறவையை பின்தொடர்ந்தான். மழை அதிகமாகியது. இதயம் வேகமாக துடித்தது. சில வினாடிகள் கழித்து அவன் நின்ற இடத்திலிருந்து ஒரு அடி முன்னால் ஒரு பெரிய பள்ளம், மண்ணால் மூடப்பட்ட மரணம் காத்திருந்தது. இன்னும் ஒரு அடிக்கு முன்னே சென்றிருந்தால் அவன் வாழ்க்கை அங்கேயே முடிந்திருக்கும். அவன் முழுவதும் நடுங்கினான். மெல்ல திரும்பி பார்த்தான். அந்த பறவை ஒரு கிளையில் அமைதியாக இருந்தது. மழை அதன் மேல் விழுந்தது. ஆனா அது அமைதியாகவே இருந்தது. அவன் கண்களில் கண்ணீர். என் உயிரை ஒரு சிறிய பறவை காப்பாற்றியது. சில நேரங்களில் கடவுள் மனிதர்களாக வரமாட்டார், சிறிய உயிர்களாக வந்து காப்பாற்றுவார்.